நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு தெய்வம். ஆமென். நம்மை கைவிடாத நேசர். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுவரைக்கும் நிறைய காரியங்கள் கைவிடப்பட்டது போல சூழ்நிலையில் இருக்கிறேன். கணவன் மறந்து போயிட்டாரு, அல்லது மரித்து போனாரு, அல்லது மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, மறந்துட்டாங்க. பெற்றோர் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு என்ன பிரச்சனை, போராட்டங்கள், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொன்னார், ஆனால் இன்றைக்கு அவர் என்னை கைவிட்டது போல இருக்கிறதே. என் பிள்ளைகள் நடக்கிற பாதைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என் குடும்பத்தை மறந்து விட்டாரோ, கைவிட்டு விட்டாரோ என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை விட்டு விலக மாட்டேன். ஆமென். உங்களை கைவிட மாட்டேன். மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாத நேசராய் இருக்கிறார். ஆகவே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை, ஆண்டவருடைய கரத்தை நீங்களும் பிடித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போறீங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை விட்டு விலகாதீங்க அப்பா, எங்களை கைவிட மாட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்துல வச்சிடலாமா?